அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவை என்ன சொல்கிறான்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, நம்ம வாழ்நாளில் என்ன சொல்கிறான்னா, நான் பிறந்த கர்மாவை அழிக்கக்கூடிய கோயில்கள் ஒன்று உண்டு. நம்முடைய பிறந்த கர்மா என்பது என்ன சொன்னான்னா, உங்களுடைய ராசி இந்த ராசி என்று சொல்லக்கூடியது தான் என்ன சொல்கிறான்னா, மனவேதனை, கஷ்டம், உடல் உபாதை, பிரச்சனை, சோர்வு. நீங்கள் என்னைக்காவது ஆன்மா என்ன சொல்கிறான்னா ஆன்மா என்ன சொல்கிறான்னா, அந்த கஷ்டத்தை அனுபவிக்காது. ஆன்மா என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய உயிர். இந்த உயிர் என்ன சொல்கிறான்னா அதை அந்த உயிர் இந்த கட்டை நடப்பதற்கு என்ன சொல்கிறான்னா, இந்த ஆன்மா பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த கட்டை நடக்கணும். இவ்வளவு பெரிய உடம்பை ஒரு சின்ன மூச்சுக்காற்று தான் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, வேகமாக ஓட வைக்குது, நல்லா சாப்பிட வைக்குது, எல்லாமே செய்யும். ஆனால் அந்த மூச்சு நின்று விட்டால் சவம் என்று சொல்லக்கூடிய பிணம், சவம் என்று சொல்லும். ஆனால் ஒட்டு மொத்தமாக எதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறான்னா, ராசிக்கு அர்ச்சனை பண்ணுறான்னு தெரியுமா, இந்த உடம்பு நல்லா இருக்கணுமையா, பிணிபீடைகள் இல்லாமல் இருக்கணுமையா, கஷ்டம் இல்லாமல் இருக்கணுமையா, அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ராசிக்கு முன்னோர்கள் அர்ச்சனை பண்ண வச்சாங்க. அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிணி விட்டாலோ, அல்லது இன்றைக்கி பணத்தட்டுப்பாடு இருக்குது, எது சோர்வாகுது, உங்களுடைய உடம்பு பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது. ஏதோ உடம்பில் ஒரு பிணிபீடைகள் ஒரு மனுஷனுக்கு சுகர் கூட்டிட்டாலோ, ப்ரெஷர் கூட்டிட்டாலோ, அவன் என்ன சொல்கிறான்னா, படுத்து ரெஸ்ட் எடுக்கக்கூடியது எது தெரியுமா, இந்த உடம்பு தான். ஆன்மா என்ன செய்யும், அது எதை பற்றியும் கவலைப்படாது. அதுக்கு ஒரே ஒரு கவலை என்ன சொல்கிறான்னா, எனக்கு எவ்வளவு நாள் இந்த கூட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருக்கிறதோ, அதை நான் என்ன செய்வேன், அது வரைக்கும் இருப்பேன். என்னை கூட கொஞ்ச நாள் இந்த உடம்புல தக்க வச்சுக்கிடணும்னா நீ என்ன செய்யணும்னா, நான் உன்னை விட்டு, உன்னுடைய உடலை விட்டு, உன்னுடைய கூட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கணும்னா நீ தர்மம் மட்டும் பண்ணு. ஆன்மாவுக்கு உணவு என்னது, தர்மம் தான். அப்போ யமன் என்ன செய்வான்னா, இந்த ஆன்மாவை எடுத்துகிட்டு போக மாட்டான். தர்மம் பண்ணியாச்சுன்னா அந்த ஆன்மா என்ன சொன்ன, அந்த ஆன்மாவுக்கு சேஃப்டி என்ன தெரியுமா, நீங்கள் பண்ணுகின்ற தர்மம். இந்த உடலுக்கு என்ன சேஃப்டி தெரியுமா, நீங்கள் கடைப்பிடிக்கின்ற ஐதீகம். காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு சொன்ன சாமி கும்பிடணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உடலை பக்குவமாக பார்த்து கொள்வதற்கு நீங்கள் என்ன சொன்னான்னா, உணவால், உங்களுடைய உணவால் தான் உங்களுடைய உடலை பாதுகாக்க முடியும். ஆன்மாவை தர்மத்தால் பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ உங்களுடைய உடலை பாதுகாப்பது உங்களுடைய ஒழுக்க நடைமுறைகள் தான். 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது, 6 மணிக்கு எந்திரிச்சிடணும், கொஞ்சம் விவரமானவங்க 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், பிரம்ம முகூர்த்தத்தில் வானத்தில் இருக்கிற வெள்ளியை பார்க்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் கடைப்பிடித்த ஐதீகம். அப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்மா இந்த கூட்டை விட்டு போகாமல் இருப்பதற்கு தர்மம் செய்யும். உடல் என்ன சொல்கிறான்னா, தளர்வில்லாமல் என்ன நாடி நரம்புகள் தளர்ந்து விடாமல் இருப்பதற்கு நித்திய ஒழுக்கங்களை கடைப்பிடியுங்கள். உணவை எப்படி சாப்பிடணும், எத்தனை மணிக்குள்ளே சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடணும், எந்த உணவை சாப்பிடக்கூடாது, போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணணுமா, யூஸ் பண்ணக்கூடாதா, இதெல்லாம் யாருக்கு பாதுகாப்பு, இந்த உடலுக்கு பாதுகாப்பு.
அப்போ இந்த ரெண்டு தான் உடலை பாதுகாப்பது. ஒழுக்கமான உணவு, ஒழுக்கமான தூக்கம். ஆன்மாவை பாதுகாப்பது, நித்திய தர்மம் பண்ணுவதே ஆன்மாவை என்ன சொன்னால், நீங்கள் எத்தனை வருடங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை வருடங்கள் இந்த கூட்டை விட்டு போகாமல் இருப்பதற்கு தர்மம் ஒன்று செய்தால் இந்த கூட்டை விட்டு அது போகாது. உடலை பக்குவமாக பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது என்ன சொல்ல கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். என்ன சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் லொட்டுன்னு எருமிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் என்ன ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கு போய் முன்னாடி உட்காந்துட்டு அழுது உட்காந்து எனக்கு இப்படி இருக்குங்க ஐயா அப்படி இருக்குங்க ஐயான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆன்மாவுக்கு பிடிக்காது. ஆன்மாவை போய் தலக வர வைக்கக்கூடாது. ஆன்மாவை போய் பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது. உறுதியாக பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது. காரணம் என்ன சொன்னால், உங்களுடைய உடலை செமந்துட்டு போகிறது யார்? உங்கள் உடலா? கிடையாது. உங்கள் உடல் என்ன சொல்கிறான்னா ஒரு நடைப்பிணம். அந்த உடலை செமந்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு சக்தி ஆன்மாவுக்கு மட்டுமே உண்டு. இதை யாரும் புரிஞ்சுக்கணும். ஆன்மா ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்க்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்ன லோ பேர்சனாக போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஆயிலை என்ன சொல்கிறான்னா கட்டையாக்கிட்டு படக்குனுப்பா வாண்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு ஓடி போயிடும். அப்போ உங்களுடைய உடல் சுத்தம் தான் அவன் சுத்தமான வீடு. அவன் என்ன சொன்னால், இந்த வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா அதில் வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆன்மா என்ன செய்யணும்னா ரொம்ப நாளைக்கு இருக்க பிரியப்படும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறான்னா 25 வருஷமாக அதே வாடகை வீட்டில் இருப்பான். எப்படின்னா அவன் நடந்து கொண்டிருக்கிற நடைமுறைப்படுத்தி அந்த ஓனரும் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான் உங்களுடைய உடலை எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு சுத்தமாக உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு ரொம்ப நாள் உயிரை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக வச்சு நீட் பண்ணீங்கன்னா உடல் நல்லா சுத்தமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டாப்பிக்கோடைய நெக்ஸ்ட்டு தன்மைகள், உங்களுடைய ராசிகள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசிக்குரியவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள்னு ஒன்று இருக்கும். ராசிக்குரியவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் தான் அந்த ஸ்தலங்களுக்கு போக வேண்டும். அப்போ தான் ஜென்மத்தில் சந்திரன் இருப்பார். அப்போங்கும்போது சொன்னால் நீங்கள் எப்போ போகலாம்? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போகலாம், அணுஜென்ம நட்சத்திரத்தில் போகலாம், திருஜென்ம நட்சத்திரத்தில் போகலாம். கண்டிப்பாக போயே ஆக வேண்டும். இது நாள் வரைக்கும் இது யாரும் சொல்லலை. நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யோகக்காரராக மாற வேண்டும் என்று சொன்னால், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் எந்த ஸ்தலங்களுக்கு போக வேண்டும் என்று அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மேச ராசிக்காரர்கள், அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மேச ராசிக்காரர்கள் அடிக்கடி ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். மேசராசிக்காரர்கள் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். செல்ல வேண்டியது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரத்தில் போனீர்கள் என்று சொன்னால் கர்மாக்கள் குறைக்கப்படும், வெற்றி பெறுவீர்கள். ரிஷப லக்கணக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் திருப்பதி ஏழுமலையானை பிடித்து கொள்ள வேண்டும். திருப்பதி ஏழுமலையானை பிடிச்சுக்கிடணும். அதற்கடுத்து மிதுன ராசிக்காரர்கள் பழனிக்கு போய் வர வேண்டும். 3 நட்சத்திரம் தான். உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம். இப்போ ஒரு பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கேன், பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் போனால் போதும். இதில் எதில் ஒன்று டச் ஆனாலும் அங்கே அந்த 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 ஆதிபத்தியத்தில் நீங்கள் போனீங்கன்னா 100% என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு கருணை கடாட்சம், அந்த தெய்வத்தோடைய கடாட்சம் உங்கள் மேலே அன்னைக்கு கண்டிப்பாக படும். அப்போ தெய்வத்தோடைய கடாட்சம் படும்போது நம்ம என்ன செய்வோம், நமக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகிடும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் பழனிக்கு போகணும். கடகராசிக்காரர்களும் என்ன சொல்கிறான்னா ராமேஸ்வரம் போக வேண்டும். அப்போ கடகராசிக்காரர்கள் ராமேஸ்வரம் போக வேண்டும். அதுக்கடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்ரீவாஞ்சியம், சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்ரீவாஞ்சியம் போகணும். போயிட்டு வாங்க, சிறப்பாக இருப்பீங்க. கன்னி ராசிக்காரர்கள்
கன்னிராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் திருக்கழுக்குன்றம். கன்னிராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் திருக்கழுக்குன்றம். துலாம் ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் திருத்தணி. துலாம் ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் திருத்தணி. விருச்சிக ராசிக்காரர்கள் போக வேண்டியது காஞ்சிபுரம். விருச்சிக ராசிக்காரர்கள் போக வேண்டியது காஞ்சிபுரம். தனுசு ராசிக்காரர்கள் போக வேண்டியது மயிலாடுதுறை. தனுசு ராசிக்காரர்கள் போக வேண்டியது மயிலாடுதுறை. மகர ராசிக்காரர்கள் போக வேண்டியது சிதம்பரம். சிதம்பரம். மகர ராசிக்காரர்கள் போக வேண்டியது சிதம்பரம். கும்பராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் தேவிப்பட்டினம். ஓகே. அதுக்கடுத்து மீனராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் சங்கரங்கோவில். இவ்வளவுதான். இந்த ராசிக்காரர்கள் அவருடைய ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்மம், திரிஜென்ம நட்சத்திரங்களில் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் வருடம் ஒரு முறையாவது போய்விட்டு வாருங்கள். உங்களுடைய ராசிகளில் இருக்கின்ற குறைகள், பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருக்கிற தொந்தரவுகள், உடல் ரீதியாக இருக்கின்ற நோய்கள், எல்லா விதத்திற்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரரும் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா உங்கள் ராசிக்கு உண்டான ஸ்தலங்களை நினச்சிட்டு எந்திரிச்சிங்கன்னா அன்றைய நாள் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா நிம்மதியான ஒரு அந்த பகல் பொழுதை நிம்மதியாக கொடுத்து இரவு பொழுதை நிம்மதியாக தூங்க வைக்கும். இதுதான் ராசிகள் போக வேண்டிய முக்கியமான ஸ்தலங்கள். இந்த ஸ்தலங்களை என்ன சொல்கிறான்னா எல்லாரும் நீங்கள் என்ன சொல்கிறான்னா குறித்து வச்சு விடுங்க. கடைசியாக சொல்கிறேன். மேசராசி ராமேஸ்வரம், ரிஷபராசி திருப்பதி, மிதுன ராசி பழனி, கடகராசி ராமேஸ்வரம், சிம்ம ராசி என்ன சொல்கிறான்னா ஸ்ரீ வாஞ்சியம், கன்னிராசி திருக்கழுக்குன்றம், துலாம் ராசி என்ன சொல்கிறாங்கன்னா திருத்தணி, விருச்சிக ராசி காஞ்சிபுரம், அதற்கடுத்து தனுசு ராசி மயிலாடுதுறை, சிதம்பரம் மகர ராசி சிதம்பரம், கும்பராசி தேவிப்பட்டினம், மீனராசி சங்கரங்கோவில். இதை நன்றாக மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வச்சுட்டீங்கன்னா போனீங்கன்னாலும் நினைச்சீங்கன்னாலும் அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.